வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றமல்ல, இந்த ஒரு வாய்ப்பை அளித்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தரேசு மூலமாக நன்றியை எடுத்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, வாய்ப்பளித்த சபையாருக்கு கூட எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாள் நம்ம பார்க்கிறதான ஒரு காரியம், நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னா வருகின்ற 1ஆம் தேதி கேட்கிறதான காரியத்தை குறித்தான பாடங்கள். இதை நீங்க ஏற்கனவே கண்டிப்பாக கேட்டிருக்கிறதான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்றது நம்ம சொல்றோம். இந்த சப்ஜெக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 3879 இந்த சப்ஜெக்டுடைய நம்பர் அப்படின்றத பார்க்குறோம். இதற்குண்டான ஆதார வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வரை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வரை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷர்களுக்கு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதொன்று சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட ஒரு முடிவுக்குள்ள, அதாவது நிழலான அந்த பஸ்காவை ஒரு முடிவுக்குள்ளாக கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ண நிஜமான அடைக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளாக அவங்க கடந்து கொள்றாரு. அந்த விஷயத்துக்கு குறித்தான காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா ஆராய, அது என்னன்றத விரும்ப நம்ம ஆவலாக அங்க காணப்பட வேண்டுமான சொல்லி. ஏன் இது இப்படி ஒரு காரியங்கள் இப்படி இருக்கு அப்படின்னா, இது யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியமா இருக்கு. அவர் கடைசியான ஒரு நிழலை முடித்து அவர் தான் அந்த ஆடுன்றத ஒரு காரியத்தை நிறைவேற்றுறாரு இல்லையா, அது யாருக்காக ஒப்பு கொடுக்குறாரு, அந்த காரியத்தை யாருக்காக ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய பின்னடியார்கள். அவங்களுக்கு மட்டும் உலகத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்துருக்காரு அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பா உலகத்துக்கு அவர் என்ன பண்ணலங்க, ஒப்பு கொடுக்கல. அவருடைய பின்னடியார்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், சீசர்கள், இவங்க எல்லாமே இவங்களுக்காக தான் அதை ஒப்படைச்சிருக்காரு. அப்போ இது ஒப்படைச்சதை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமா அதுல செயல்படுறோம் அப்படின்றதுதான் இதனுடைய ஒரு பாகமாக இங்க காணப்படுது அன்பான சொல்லுங்க. அப்போ கர்த்தர் இயேசு அந்த சீசர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? அந்த மேல் வீட்டுல போய் இந்த ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எதற்காக இந்த ஒரு ஏற்பாடு? எதற்காக இந்த ஒரு ஏற்பாடு அங்க கர்த்தர் அங்க ஒரு கட்டளையை கொடுத்தாரு அப்படின்னா, அவர் எதற்காக ஒரு ஏற்பாடு அப்படின்னா, நிழலான ஆடு இதோட நிறைவடைந்து நிஜமான ஆடு நான் தான் அப்படின்றது என்ன பண்ணணும், சீசர்கள் மத்தியில அந்த ஒரு தருணத்துல சுட்டி காட்டுறதுக்காக தான் என்ன பண்றாரு, அந்த ஒரு ஆயத்தத்தை அங்க ஏற்படுத்துறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதாவது அந்த ஒரு ராகு வந்து அவர் அங்க ஏற்படுத்துறாரு. அது ஏற்படுத்தும் போது அவர் குறிப்பா ஒரு சொல்ற ஒரு விஷயம், அந்த விருந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு அவர் எப்படி இருந்தாருலாமா, ஒரு விருப்பத்தோடு இருந்தாருன்றார். அதை என்ன சொல்றாருன்னா, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னமே உங்களோட கூட இந்த ஒரு பஸ்காவை புசிக்க மிகவும் என்ன சொல்றேன்னா மிகவும் ஆசையாய் இருந்தேன்ற ஒரு வார்த்தையை ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சீசர்களோடு கடந்து வந்த ஒரு பாதை கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எப்படி இருந்திருப்பார் அந்த சீசர்கள் மத்தியில. அன்பா ஆசையா நம்மளே இருக்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு பிரியும் போது நம்மளுடைய காரியங்கள் அப்படி இருக்கும்போது இந்த கடைசி ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு அவங்களோடு சேர்ந்து அதில் புசிக்கிறதுக்கு அவர் மிகவும் ஆசையா இருந்தேன் அப்படின்றார். இது இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இனிமேல் இது போன்ற காரியங்கள் அங்க நடக்காதுன்றதை என்ன பண்றாங்கன்னா அங்க தெளிவா சொல்வதைத்தான் ஆசையாய் இருந்தேன் அப்படின்றார். அதாவது இன்னைக்கு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் சில காலங்கள் உங்களை என்ன பண்ண முடியாது, உங்களோடு இணைந்து பார்க்கவே முடியாது, சில காலங்கள் ஆகும் அப்படின்றத என்ன சொல்றேன்னா அந்த ஆசைன்ற வார்த்தையில சொல்லிட்டாரு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது எப்போ இதை
அனுசரிச்சார் அப்படின்னா மாலை 6 மணிக்கு பின்னர் நம்ம கூட என்ன பண்றோம், நம்ம அதே நேரத்தை அவருடைய பின்னடைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த 6 மணிக்கு மேல இந்த ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தின பின்பு எல்லா சீசர்களும், அதாவது அந்த 12 சீசர்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இதனுடைய தாற்பயம், இதனுடைய கருத்து என்னன்னு ஆழமாக அவங்க என்ன பண்ணல, யோசிக்கல, அதை பத்தி நினைக்கல. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எப்படியாவது என்ன பண்ணுவோம், ராஜ்யத்தை நிறுவிடுவாரு, அதற்கான ஏற்பாடு தான் இங்க பண்ணியிருக்காரு. இந்த ராஜ்யம் வந்துருச்சுன்னா யாருக்கு முதலிடம், இதுதான் அவங்களுடைய டிஸ்கஷனா அங்க இருந்துச்சு. அப்போ கர்த்தர் இயேசு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களை என்ன பண்றாங்கன்னா இங்க ஒரு கண்டனம் பண்றாரு. என்னத்த அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பேராசை, யார் பெரியும் என்ற பேராசையை கடிந்து கொண்டாரு அப்படின்றத பார்க்கணும். அப்போ அந்த பேராசையை மட்டும் கடிந்து கொண்டாரா அப்படின்னா அப்படி அதையும் தாண்டி நம்ம ஒரு பெருமை பேராசைக்குள்ள போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு பணிவிடைக்கான ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தை அங்க என்ன பண்றாரு, ஏற்படுத்திட்டார். அதாவது அவர்களுடைய பாதத்தை கழுவக்கூடிய ஒரு காரியத்தை அங்க நிகழ்த்திட்டார். அந்த பாதம் கழுவுதல் என்பது நமக்குள்ள பெருமையோ மேட்டிமையோ, நாம் பெரியவன், நாம் தான் எல்லாம் என்னால தான் முடியுன்ற அனைத்து விதமான காரியங்களையும் அது என்ன இருக்குங்க, அதுல அடங்கியது. அப்போ இந்த கடிந்து கொண்டது இல்லாம நம்ம எப்படி பணிவிடை ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் செய்யுமோ அப்படின்றத அங்க என்ன சொல்லிட்டாருன்னா, இதன் மூலமா அந்த பாதங்கள் கழுவதன் மூலமாக அங்க வெளிப்படுத்தி காட்டிவிட்டார் நம்மளால சகோதரன் சொல்றோம். அப்படி பண்ணிட்டு போது அவருடைய பந்தியில எல்லாம் ஆயத்தமாகி இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, உங்களில் அந்த பந்தியை புசிக்கிற வேலையில, அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னேன், புசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்றத அங்க சொன்னார். அப்படி சொல்லும் போது எல்லா சீசர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை நானா இருக்குமா என்ன சொன்னாங்க, மாறி மாறி கேட்குறாங்க. ஏன் அப்படிங்க அவங்க கேட்குறாங்கன்னா, ஒருவேளை அந்த நேரத்தில் நம்ம மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் கூட அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் இருந்துக்கலாம். ஆனால் யூதாஸ்க்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, காசு ஆல்ரெடி அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, அந்த சொந்தெல்லாம் பண்ணிட்டார். அப்படி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, யூதாஸ் அவரும் என்ன பண்ணார், 11 பேர் கேட்கும் போது இவரும் கேட்காம இருந்தா சீசன் மத்தியில் ஏதாவது ஒரு இதாயிடும். இவர் என்னன்னா ரகசியமா காட்டி கொடுக்குறதாக இது பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் டைரக்டா அவர் கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க, மற்ற சீசர்களும் இவர் தான் கண்டுகொள்வாங்கன்றனால இவர் என்ன பண்ணா, நான் சுக்கா என்ன பண்ண நானா அப்படின்ட்டு. அப்படி நானான்னு கேட்கும் போது கர்த்தர் பாருங்க, ஆமாமா நீ தான் காட்டி கொடுப்பாருன்னு சொல்லி சீசன் மத்தியில அவர் அவ்வளவுதான் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, சொன்னபடி அப்படின்ட்டார். அப்ப இந்த வார்த்தையில இப்ப நம்பர்ல இருந்தா நம்ம சகோதர மத்தியில ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா அவன் என்ன பண்றோம், டக்குன்னு போட்டு கோபத்துல என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சிடறோம். கர்த்தருடைய இது பாருங்க எந்த அளவுக்கு, அதுதான் அன்பானவர்ன்றதை நம்ம சொல்றோம். அப்போ எந்த அளவுக்கு பொறுமையா நீ சொன்னபடியே அப்படின்னா, இதனுடைய அர்த்தத்தை பார்க்கும் போது என்ன சொல்றாருன்னா, நான் உன்னைத்தான் குறிப்பிட்டேன், நீ தான் என்னை காட்டி கொடுப்பேன் என்பதை நான் உன்னைத்தான் குறிப்பிட்டேன் என்ற விதத்தை எப்படி மறைமுகமா எந்த அளவுக்கு அவரு ஞானமா சொல்லியிருக்காரு பாருங்க அன்பான. அப்போ ஆம் அப்படின்னு இவரு அவருக்கு அந்த இதை புரியாத மாதிரி, மற்ற சீசர்களுக்கு புரியாத மாதிரி இதை சொல்லிட்டாரு அப்படின்றத பார்க்கணும். இது இன்னொரு பதிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு பதிவுல இந்த துணிக்கையை துவைத்து குடிக்கிறாரோ அப்படின்ற அர்த்தம் கூட இதுல வருதுங்க. அப்படின்னா இந்த துணிக்கை என்பது ஒரு துண்டு அப்பம் ஒரு துண்டு மாமிசம் ரெண்டையும், அதாவது மாமிசம் மற்றும் குடிக்கலாத அப்பத்தை கொடுக்கறது தான் அந்த ஒரு துணிக்கை அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை இந்த யூதாஸ் காட்டி கொடுக்கல அப்படின்னா கர்த்தர் இயேசு மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசு என்னை குறித்து புத்தக சுருளே எழுதி இருக்கிறத அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, பூமியில வந்தாரு, அர்ப்பணித்தாரு. இந்த சிலுவை பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, நிந்தைகள் இருக்கு, ரத்த சிந்தி மறிக்கணும், எல்லாமே அவருக்கு என்ன பண்ணார், கற்றுக்கொண்டு அறிந்தவராகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அப்படி இருக்கும்போதே இந்த யூதாஸ் காட்டி கொடுத்தாரு இல்லைங்களா, அவர் காட்டி கொடுத்துட்டாரு. காட்டி கொடுத்ததுனால யூதாஸ் வெற்றி அடைச்சிட்டாரா, நான் எப்படியாவது நான் போட்ட தீர்மானத்தை காட்டி கொடுத்துட்டேன், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் வெற்றி அடைச்சிட்டேன் அப்படின்னு யூதாஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பா
அந்த ஒரு விஷயத்துல யூதாஸ் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சவராக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொன்னேன். அப்போ எப்படியாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, அவரை குறித்ததான தீர்க்க தரிசனம் அவர் மூலியம் அவர் காட்டி கொடுத்தது மூலியமா கண்டிப்பா நிறைவேறிருக்கு. ஆனா அவருக்கு என்ன கிடைக்கல, வெற்றி கிடைக்கவே இல்லை அப்படின்றத பார்க்கணும். எப்படி அவருக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்னாடி பார்த்தோம்னா அவர் வெற்றி அடையலைன்றது தெளிவாக காணப்படுதுன்பான சவரசில. அப்போ இருப்பினும் இந்த ஒரு இதை செய்ததன் மூலமாக அந்த யூதா செஞ்சனால்தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்து கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மனுஷனால் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கப்பட்டாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. இந்த ஐயோன்ற வார்த்தை அன்னைக்கு என்னாச்சுங்க, அன்னைக்கு காட்டி கொடுத்த யூதாஸுக்கு பொருந்தும். இன்னைக்கு நமக்கு பொருந்துங்களா, பொருந்துமா பொருந்தும், கண்டிப்பா பொருந்துமான சகோதரர்களே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சுயநலத்துக்காக, பேராசைக்காக, பேருக்காக, புகழுக்காக எந்த இடத்துல சத்தியத்தை நம்ம விட்டு கொடுக்குறோமோ, சத்தியத்துக்கு செய்வான வாழ்க்கை வாழ மறுக்கிறோமோ, அந்த இடத்துல நம்ம யூதாஸாக நிற்கிறோம் நம்ம சகோதரர்களே. அப்போ நம்ம கூட என்ன பண்ணிருக்கலாம், இதே வார்த்தை தான் நமக்கு ஐயோ. அதல்லாத இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு யூதாஸுக்கு, இந்த மனுஷன் இரவாது இருந்தால் மனமாக இருக்கும். இந்த வார்த்தை நமக்கு பொருந்துமானா கண்டிப்பா பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப பிறந்திருக்கிறோமா இல்லையா, புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம். எதுக்கு பிறந்திருக்கிறோம், ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பிறந்திருக்கோம். இப்படி ஜீவனை பெற்றுக்கொள்ள பிறந்த நாம இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்டு நம்ம ஜீவனை இழப்பவர்களாக இருந்தா நமக்கும் ஐயம். உண்மைங்களா இல்லையா? அப்போ நம் சத்தியம் எதற்காக வழங்கப்படுகிறது, எதற்காக நம்மளை இந்த ஏற்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு அப்படின்னா, நம் ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஈதாசனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு பயன் இருந்துச்சுங்களா? இந்த 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தாரு, அந்த காசை பெற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தாரா, சுகமான வாழ்க்கை வாழ்ந்தாரா? கண்டிப்பா இல்லை. அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, காட்டி கொடுத்த பின்னாடி ஒரு பயனற்றதாக வீணான ஒரு வாழ்க்கையாக ஒன்றாக காணப்பட்டுச்சு. அதன் நிமித்தமா அவர் என்ன பண்ணாரு, துக்கம் கொண்டாரு, துயரம் அடைஞ்சாரு, ஒரு நம்பிக்கையின்மைக்குள்ள போனாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு தற்கொலைக்குள்ள அவரை அதே வழி நடத்திடுச்சு, 2ஆம் மரணத்துக்குள்ளாக கடந்து சென்றுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இது போன்ற காரியங்கள் இருந்தாலும் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்க நம்முடைய வாழ்க்கை கூட என்ன ஆச்சு, பயனற்றதாக, உபயோகமாக, துக்கம் நிறைந்ததாக, துயரம் நிறைந்ததாக, ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தப்படுவதில் போய்விடுமான சான்ஸ். அப்போ யூதாசுடைய காரியத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கூட நம்மளுடைய காரியத்தை நாம் எதற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நாமும் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கோம். இதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு நாள்ல பங்கெடுக்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்ப கர்த்தர் இயேசு இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது அப்படின்றத சொல்றாரு. எப்போ இந்த பஸ்காவினுடைய ராபோஜனத்தை புசித்த பிற்பாடு என்ன பண்றாருன்னா, இயேசுவால நிறுவப்பட்ட நினைவு கூறும் ராபோஜனம் என்றது அதை அங்க பார்க்கணும். அப்போ இந்த நினைவு கூறுதலுடைய காரியங்கள் பார்க்கும்போது இந்த பஸ்காவினுடைய ராபோஜனத்தை எடுத்து அந்த இடத்துல இந்த இது என்ன பண்ண நிலைநாட்டக்கூடியதாக அங்க இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம் சகோதரன். அதாவது புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களிடத்துல கொடுத்து, அதாவது அங்க இருக்கக்கூடிய சீடர்களை கொடுத்து, இது வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. சரிங்களா? இது நம்ம பார்க்கும்போது பல விதத்துல என்ன பண்ணியிருக்காரு, கர்த்தர் இயேசு பேசியிருக்கார். சீடர் மத்தியில அவருடைய மரணத்தை குறித்தான காரியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்துல இந்த சீசர் மத்தியில அவர் பகிர்ந்திருக்காரு அப்படின்ட்டு பார்க்கணும். எப்படி பகிர்ந்திருக்காரு அப்படின்னா, நேரடியாக இல்லை, மறைப்பொருளாகவும் ஊமைகளாகவும் இங்க அவங்கள்ட்ட பேசிட்டார் அப்படின்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லிட்டாரு, வானத்திலிருந்து இறங்கின அப்போ ஜீவாப்பம் நான். அப்போ இது கூட என்ன, அவர் சரீரம் என்பது அதுவும் ஜீவன் தான், அது ஒரு அப்பத்துக்கு சமமா தான் இருக்கு. அவரோட சரீரம் சாப்பிடுவதனால நமக்கு என்ன, அப்பம் சாப்பிடுவது என்ன கிடைக்குது, ஜீவன். அதே மாதிரி ஒரு சரீரத்தை சாப்பிடுவதனாலும் ஜீவன். லிட்டிலான சரீரமா அப்படின்னா வார்த்தை, அது வார்த்தையை நம்ம சாப்பிடுவதனால இங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. அப்போ அது மட்டுமல்ல, என்ன சொல்றாருன்னா, எதற்காக இதை செய்யறாரு அப்படின்னா, இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னா. இப்ப நம்ம என்ன நினைவு கூறுவோம், வருகின்ற 19ஆம் தேதி என்ன நினைவு கூறுவோம், அவர் மரணத்தை அப்படின்றத விட அவர்
தேவனோடு அவருடைய குமாரனாக இருந்து நம்மளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மனிதனாக இந்த பூமியில வந்து அவமானங்கள் பட்டு, பாடுகள் பட்டு, உபத்திரவப்பட்டு, எல்லாம் யாருனால நம்மளால பட்டு சிலுவையில் மரணம் அடைஞ்சு, சாதாரண மரணம் இல்லை, ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். எதற்காக இந்த ஏற்பாடுன்னா, தேவனோட தெய்வீக திட்டத்துல பாவத்து நிமித்தம் மனுக்குல விழுந்ததை மீட்டு மீண்டுமாக அவரோடு நித்திய ஜீவனை பெறுவதற்கான ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காரு. இந்த ஏற்பாட்டுல என்னோட பங்கு என்ன, எதற்காக கர்த்தர் இயேசு எனக்காக மரித்தாரு, எதற்காக எனக்காக பாடுகள் அனுபவிச்சாரு, எதற்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருவரும் அனுசரித்து பார்க்கக்கூடியதான் நம்ம நினைவு கூறுதல். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், நினைவு கூறுறோம். அப்ப இந்த விஷயங்கள் பெரிய சப்ஜெக்ட், இது ரொம்ப சிம்பிளா எடுத்துறேன் அப்படின்றத பார்க்கணும். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும், இதெல்லாம் நினைவு கூறணும். அதுக்காகத்தான் இந்த நினைவு கூறுதலை நம்ம அனுசரிக்கிறோம். அன்பான சகோதரன், அதாவது நிழலான ஆட்டை, அதாவது சொல்லர்த்தமான ஆட்டை புசிப்பதற்கு பதிலாக புளிப்பில்லாத ஆட்டை நம்ம என்ன பண்றோம், புளிப்பில்லாத ஆட்டை அப்படின்னா அந்த அப்பம், புளிப்பில்லாத அப்பத்தை இங்கே அடையாளப்படுத்துவதாக சொல்றாங்க. இதுல தான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணீங்க, நினைவு கூறும்படி இதை அனுசரிங்கள் அப்படின்றத அவர்களிடத்துல கூறினார் அப்படின்றத பார்க்கலாம். இதை மற்ற சகோதரர், அதாவது ஆர்சி மற்றும் கைசூரில் இருக்கிற சகோதரர் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவர் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணாரோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த சரீரம், அந்த அப்போ அவரோட சரீரமாவே மாறிடுச்சு அப்படின்றார். அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது அவர் என்ன கிடையாது, உயிரோட ஜீவனோட இருந்தார். கிட்டத்தட்ட அதுக்கு பின்னாடி ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் உயிரோடு இருந்தால் அதுக்கப்புறம் தான் மறைச்சிருக்கேன். அப்போ அந்த அப்பம் வந்து அவர் சரீரம் மாறக்கான வாய்ப்பு இல்லை. அது நமக்கு, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு அது அவங்களுடைய சொற்பொருட்டு அறிவினம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாமான்னு சொல்ல. ஏன்னு கேட்டால், இந்த வார்த்தை கூறும்போது அவர் என்ன பண்ணார், மாம்சத்தில் காணப்பட்டது, அதை நம்ம அப்படியாக எடுத்துக்கொள்ளலாம் அன்பான சாதனை. அதாவது ஒரு கிட்டத்தட்ட சுமார் ஒரு 15 மணி நேரம் அவர் மறிக்கவில்லை என்பதை இங்கே சகோதரன் நமக்கு சுட்டி காட்டுறாரு அப்படின்றத பார்க்கலாம். அவர் உண்மைகளில் பேசும்போது என்ன பண்ணா, அனைவரும் உண்மைகளில் பேசிட்டார். நானே திராட்சை செடியில் பேசுவேன். அப்போ ஒரு திராட்சை செடியாக இருந்தாரா அப்படின்னா, உண்மைகள், அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு என்ன பண்ணுவோம், எந்த அளவுக்கு மனுஷனுடைய மூளைக்கு இது சுலபமாக புரியுமோ அந்த வழியாக வராங்க ஊமைகளாக பேசிட்டார். அடுத்த பார்க்கும்போது நானே பார்த்தேன். ஏன்னா அவர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனை, அதுக்கான ஒரு ஊமை பாஷையில் நாங்கள் பேசிட்டோம். அப்படி மட்டுமா அப்படின்னா, நானே நல்ல மேய்ப்பேன், இவங்களெல்லாம் மேய்க்கக்கூடிய நல்ல மேய்ப்பேன் நான்ன்ற இடத்துலையும் பேசிட்டேன். அது மட்டும் இல்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக, இப்படி அடையாளங்களில் அவர் பேசினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது அவருடைய பின்னாடியார்கள் அனைவரும் மற்றும் அப்போஸ்தலரும் இந்த சுவிசேஷ யுகத்தில் முழுவதுமே என்ன பண்ணுவோம், இந்த அப்பமானது அவரையும் அவரது மாம்சத்தையும் அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சகோதரன் சொல்ல. இப்போ அப்பம் எடுத்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஊர்லலாம் மெயினான சாப்பாடு என்னன்னா சாப்பாடு இல்லைங்க. பெரும்பாலும் உலகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பம் தான் ஜாஸ்தி. மெயினான உணவு அப்படின்னா அப்பம் அப்படின்றாங்க. அப்பம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையில் செய்யப்பட்ட அப்பம். அப்போ அந்த கோதுமையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகமான ஊட்டச்சத்து இருக்குங்களா, எல்லா ஊட்டச்சத்துமே அந்த கோதுமையில் இருக்கலாம். இந்த கோதுமை சாப்பிட்றவங்களுக்கு அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு சுகர் வந்துச்சு, சப்பாத்தி சாப்பிடணும். என்ன சப்பாத்தி, மைதா சப்பாத்தி சொல்கிறாங்கன்னா கோதுமை சப்பாத்தி, ஏன்னா அதில் அதே அவ்வளோ அந்தளவுக்கு ஊட்டச்சத்து இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் இயேசுவை நம்ம உண்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது வியாதி வரும், இந்த ஒரு அடையாளத்தில் தான் அந்த அப்பம் அங்கே காணப்படுத்துறாங்க. அப்போ அப்பம் என்ற அடையாளம் போதிப்பது நமக்கு கிறிஸ்து கொடுக்க போகின்ற ஜீவனை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அந்த அப்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், பங்கு பெற வேண்டும். இதுதான் அந்த அப்பம் அங்கே அடையாளப்படுத்துவதாக இருக்குது. அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பலியில் பங்கெடுக்கணும். அவருடைய பலியின் விளைவாக தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கணும் என்பதை உணர்ந்தவர்களாக மொத்தத்திலே பங்கெடுக்க வேண்டும் அன்பான சகோதரன். அதாவது நம்மளுடைய அப்பத்தை பிற்கும் போது நம்முடைய நினைவுகள் எப்படியாக காணப்பட வேண்டும் அப்படின்னா, நாம் ஜீவிக்கத்தக்கதாக அவர் மரித்தார், அதன் அடையாளத்தான் அப்பத்தை
இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அன்பான சகோதரன் சொல்லி. அதாவது அவர் நாம் ஜீவிக்க அவர் மனம் முகந்து விரும்பி கையளித்த அவருடைய உரிமைகள், அவருடைய ஸ்லாக்கியங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் மீது விசுவாசம் வைத்து மற்றும் அவரையும் அவரது போதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணணும், புசிக்கணும் அப்படின்றத இங்க சொல்றாங்கன்றான சொல்ல. அதாவது அந்த அப்பத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பிக்கும் போது அதை முழுவதுமாக நமக்கானது என்ன பண்ணணும், அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அன்பான சொல்றேன். எப்படி அப்படின்னா இப்படி அதை சொந்தமாக்கி உரிமையோடு பெற்றுக்கொள்பவர்கள் எப்படியாக காணப்படுவாங்கன்னா, ஆதாம்கிட்ட இறந்து போச்சு இல்லைங்களா, அந்த இதை எப்படி மீட்கப்பட்டாங்க, கிறிஸ்துவினால மீட்கப்பட்டதுமான அந்த உரிமைகள்ல என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்லாக்கியத்தை பரிபூர்ண மனுஷ சுமாரத்தை தரிப்பிட்டவர்களாக நம்ம என்ன பண்றோம், அதில் கருதப்படுவர்களாக இங்கே காணப்படுகிறோம் அன்பான சகோதரர். அப்போ வானத்தில் இறங்கின இந்த அப்பத்தை புசித்தால் ஒழிய நமக்கு என்ன இல்லை, மற்றபடி எந்த விதத்திலையும் நமக்கு ஜீவன் பெறவே முடியாது. அப்போ நம்ம ஜீவன் பெற வேண்டும் என்ன கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த வானத்தில் இறங்கிய அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் என்பது நமக்கு இருக்கிறது அன்பான சகோதரர். அப்போ இது தற்கால விசுவாசி, அதாவது அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த ஒரு வார்த்தை. அவர் என்ன பண்ணணும், கண்டிப்பா அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுத்தி நடப்பவர்களுக்கு மாத்திரம், அவரை விசுவாசிப்பவர்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவன் முழு உலகத்திலும் அங்கே காணப்படும். தற்போது இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னா யார் பெற்றிருக்காருன்னா அழைக்கப்பட்ட உண்மையுள்ள பரிசுத்தவான்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அப்போ நமக்கான ஜீவிக்கும் உரிமை ஸ்லாக்கியங்கள் அவருடைய பலியின் மூலமாகவே அடையாளம் என்ன பண்ணணும், கண்டு கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அப்பம் யாரை குறிக்கிறது அப்படின்னா கர்த்தர் இயேசுவை அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்க்கணும். அதாவது அப்பம் அவர் பலியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய நீதிமானாக்கப்படுதலை விளக்குகின்றதாய் இது இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள், அதாவது இதில் புசியுங்கள். அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள போகிறார், என்னன்னா அடுத்தது ரசம், திராட்சை ரசம், அதுக்குள்ளாக கலந்து அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் வாங்கி இதில் பானம் பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இது எப்போனா அப்பத்தை விட்டு கொடுத்த பிற்பாடு இந்த ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்போ இந்த ரசம் எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய ரத்தத்தை அடையாளம். அப்போ அந்த ரசம் அங்கே கொடுக்கும்போது அது புளிப்பேற்றப்பட்டதா புளிப்பேற்றப்படாததா, கண்டிப்பாக நாங்கள் புளிப்பேற்றப்படாதது என்றதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பிற்காலத்தில் ஒருவேளை புளிப்பேற்றப்பட்டதை கொடுத்துருந்தா என்ன இருக்கும், அன்னைக்கு சபையில் பலவிதமான காரியங்கள் அங்கே நிறைய, ஏன்னா அது ஒரு மதுவை குறிக்கக்கூடிய காரியமாக இருக்கும்போது அப்போ கத்திரேசு அதை ஒருபோதும் அனுமதிக்கிறதுல ஒரு புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த திராட்சை ரசம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, பழத்தை புளியும். அப்போ அந்த பழத்தை புளியும் போது அது என்னத்தை அடையாளப்படுதுன்னா அதனுடைய உருவத்தை அதனுடைய தன்மையை அங்கே இழக்குது. இழந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுங்க, அந்த ரசமாக இங்கே வெளியே விடணும். இப்போ நம்ம என்னங்க, நம்மளும் திராட்சை பழங்கள் இப்போ என்ன பண்ண நம்மளும் புளிய பண்ணணும். ஒருத்தர் குத்துவார், ஒருத்தர் இடிக்குவார், ஒருத்தர் திட்டுவார், ஒருத்தர் அவமதிப்பார், ஒருத்தர் என்ன வேணால் பண்ணுவார் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் கேட்டு நம்ம கூட என்ன பண்ணணும், புரிஞ்சு நம்ம கூட அந்த ரசமாக மாறும். இது நம்மளை அடையாளப்படுத்துவதாக இங்கே காணப்படுகின்றன. அப்போது பாத்திரமுடைய தொடர்புடைய விஷயத்தில் எதற்காக இந்த பாத்திரம் நம்ம இடத்துல கொடுக்கப்படுகிறது, அவருடைய ரத்தத்தில் நம்ம எதுக்காக இந்த பலரசம் அவர் ரத்தத்தில் நம்ம பானம் பண்ணுறோன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்ம அதில் பங்கெடுக்கிறோம் அப்படின்ற. எப்படி அப்படின்னா அவர் சிலுவையில் மரிக்கும் போது அவர் சிந்தின ரத்தத்திற்கு அடையாளமாக இந்த ரசம் இருக்கு. அப்போ இந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டுச்சுன்னா அனைவருடைய பாவங்களை கழுவு. இப்போ யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய ரத்தத்தின் மூலமாக யார் யார் உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களுடைய பாவங்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, கழுவப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கிறோம் தானே சொல்ல. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இந்த ரத்தத்தால கழுவப்பட்டவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். உண்மை இல்லை, யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் நீங்க கொடுத்திருக்காரு அப்படின்னா, உண்மை அர்ப்பணிப்புகளாக கலந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் இந்த வாக்குத்தத்தம் அப்படின்னா அவருடைய பின்னடியார். யார் அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தையை கேட்டு அதை கீழ்ப்படணும், அவரை பின்னாக கடந்து வருவதாலும் அவங்களுக்கு தான் இன்னொரு இதாக இருக்காது. அவங்கள்ட்ட தான் சொல்றாரு, இது என்னுடைய பாத்திரமா இருக்குது, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சொல்ல கிடையாது, அவருடைய பின்னடியார்களுக்கு மாத்திரம் இந்த வார்த்தையை அங்க சொல்றாருன்றத பார்க்கிறோம். இந்த சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லாரும் வாங்கி குசி இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொன்ன வார்த்தையினுடைய ஆழமும் அர்த்தமும் நம்ம இருக்கு இல்லைங்களா, அதை புரிய முடியுமா? அந்த அளவுக்கு ஆழம் அர்த்தம் அங்க காணப்படுகிறது சொல்ல. அப்போ இந்த சுவிசேஷ யுகத்துல யார் யாருக்கு அழைப்பு கிடைச்சிருக்கோ, யார் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டார்களோ அவங்கள மட்டும்தான், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இதிலே நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்ற காரியம் அங்கே காணப்படுது. நம்ம கூட பானம் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் கிடைக்குமா கிடைக்குமா? கண்டிப்பா இல்லை அப்படின்றத பார்க்கணும். அப்போ இதுல என்ன ஒரு விதமான அழைப்பு கூட இருக்கு. இந்த பானம் பண்ணுங்கள் என்ற விஷயத்துல அழைப்பு கூட இருக்கு. என்ன அழைப்புன்னா, ஆபிரகாமின் வாக்குத்தத்தினுடைய நிறைவேறலுக்குரிய தெய்வீக வழிவகையாகிய ராஜ்யத்தில் வரவிருக்கும் மகிமைகளில் அவரோடு கூட பங்கடையத்தக்கதாக, ராஜ்யத்தில் வரவிருக்கும் அவருடைய மகிமைகளில் நாம் பங்கடையத்தக்கதாக அவரோடு கூட அவரது பாடு மற்றும் மரணத்தில் பங்கெடுத்திற்கான ஒரு அழைப்பாக இருக்குதான் சவரன் சொல்ல. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த பாத்திரத்துல பங்கெடுக்கும் போது அவரோடு கூட நம்மள என்ன பண்றோம், தங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பதற்காக ஒரு அழைப்பு தான் இந்த நம்ம அந்த பாத்திரத்துல பங்கெடுக்கிறதான அழைப்பு. நம்ம என்ன பண்ணா, ஜீவனோடு இருக்கணும், ஆனா என்ன பண்ணணும், தினம் தினம் மறிக்கணும். எதற்காகனா, அவருடைய சாயல் அவருடைய குணலட்சணங்களை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம இதற்காக அப்பதான் என்ன பண்ண முடியும், நமக்கான வாய்ப்பை அங்க தேவன் தருவார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்பம் புசித்தல் மற்றும் அவருடைய மரணத்தின் மூலமாக, அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக முழு உலகத்துக்கும் என்ன பண்ணணும்னா ஆசீர்வாதம். ராஜ்யத்துல கர்த்தர் இயேசுவோடு அந்த அரசாட்சி நடக்கும் போது ஒட்டுமொத்த உலக மனுக்குலத்துக்கும் அப்பம் அவருடைய வார்த்தை இருக்கும். அது மட்டுமல்ல, அவர் ஈடுபடி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களுக்கு கண்டிப்பா என்னங்க ஜீவன் ஆசீர்வாதம் அங்க இருக்கு. அந்த ஆசீர்வாதம் அவங்க பெறணும்னா கண்டிப்பா இது ரெண்டையும் அவங்க என்ன பண்ணணும். மூணாவது ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்லை. என்ன ஆசீர்வாதம்னா, இந்த பாத்திரத்துல பங்கடையக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கானா. அப்போ இந்த அழைப்பு யாரு கொடுத்துருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு பார்க்கணும். அப்போ யாருக்காக அப்படின்னா, சபைக்காக. அதாவது இந்த சுவிசேஷத்துல யார் யார் அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாத்திரத்துல பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு பாருங்க. அதனால தான் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வாங்கி இதை புசியுங்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீதி வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பா சொன்னாங்க, எல்லாத்தையும் நீங்கள் எல்லாரும் முழுவதுமாக பண்ணணும். ஏன்னா இதோட இந்த பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இந்த 1,44,000 நிறைவு பெற்றுச்சுன்னா இதோட அந்த ரசத்தோட வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை அப்படின்றத. அதனால தான் சொல்றாரு, மீதி வைக்க வேண்டாம் அப்படின்றத. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, இனி வரக்கூடிய யுகத்துல கிறிஸ்துவோடு கூட இணைந்து பாடுகள் போடுவதற்கு மீதி எதுவும் வைக்கப்பட மாட்டாது என்பதை தான் இதை சொல்றாரு. அப்போ முழு உலகமும் நீதி நிமித்தமாக பாடுபடுதல் அவங்களுக்கு அங்கே இருக்குமா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு யாருக்குங்க பாடுகள் இருக்கு? ஒண்ணுமே இல்லாம 1008 வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நம்ம கஷ்டப்படுறோம், சத்தியத்துல இருக்கோம். நம்மளுக்கு எப்படி வருது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியம் இருக்கா இல்லைங்களா? நமக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் கடந்து வருது. நம்ம நியாயமா போனாலும் நம்மளை தெரியுது. எதற்காகனா, நாம் உருவாகுவதற்காக இந்த பாடுகள் வருது அப்படின்னு. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, இன்னைக்கு யாருக்கு துன்பம் வரும்? யாருக்கு துன்பம்? எல்லாத்துக்கும் வராது. தேவ பக்தியாய் நடக்க யார் விருப்பம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த துன்பங்கள் வரும். இப்ப நமக்குள்ள துன்பம் வந்துச்சு, நம்ம தேவ பக்தியை நடந்து துன்பம் வந்துச்சுன்னா நம் மகிமையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம் அன்பான சகோதரன் சொல்ல. அப்போ கர்த்தருக்கு உண்மையா இருப்பவர்களும் அவருடைய ராஜ்யத்தின் மகிமையில் பங்கெடுப்பதற்காக பாத்திரவான்களாக கருதுகிறவர்கள் நம்ம அவரது பின்னடையார்கள் அவர் பாத்திரத்துல பானம் பண்ணுவாங்க
பண்ணுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக இங்கே சொல்றாங்க. அப்போ இந்த சிந்தனை நமக்கு என்ன பண்ணும், அதிகமாக காணப்படும். இந்த சிந்தனையோடு நம்ம அதில் பங்கெடுக்கும் போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் காணப்படும் என்பதான சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மனுஷனுக்குமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை தானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஜீவன். அப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஜீவன் பெறுவதற்காக. அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதிலே பங்கெடுக்க வேண்டும் அன்பான சொன்னேன். அப்போ அந்த ஆழமான காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்மளிடம் காணப்படுகிற குறைகளை என்ன பண்ணோம், சுத்தப்படுத்துவதாக அங்கே காணப்பட வேண்டும் அன்பான சொன்னேன். அப்போ யார் யார் அவருடைய சீசராக வேண்டும் என்று விரும்பக்கூடிய அர்ப்பணிக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான வாக்களிக்கப்பட்ட இந்த நித்திய ஜீவனை பெற நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு சில விஷயங்களை மட்டும் இது கொஞ்சம் எனக்கு செட் ஆகல, இதனால கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படி இல்லை, முழுவதுமாக அனைத்தையும் விட்டு விட்டு அவருடைய வழி மூலமாக நம்ம இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்க வேண்டும் அன்பான சாட்சியம். இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, இந்த காரியத்தை அங்கே நிறுவன பிற்பாடு என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்களோடு இந்த புசிக்க ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னா, இனி ராஜ்யத்துல நவமனதாய் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் நான் இதை பானம் பண்ணுவதில்லை. அப்போ இதை பார்க்கும்போது ஒரு பீரியடுக்கு ஒரு காலப்பகுதியை இங்க குறிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் மரணம் அடையணும், மரணம் அடைஞ்சு உயிர்த்தெழுது நடக்கணும். அதுக்கப்புறம் 1,44,000 பேர் என்ன பண்ணாங்க, அதே அவருடைய சாயல்ல அவங்களும் உருவாகி அவங்களும் மரணம் அடைஞ்சு அவங்களும் மறுரூபமாகப்பட்டு அவரோடு சேர்ந்து அவரோட சரீரத்தில் இணைஞ்சு அவர் தலையா இருந்த ஒரு சரீரமா இருந்த அங்கே ஒரு ராஜ்யம் இருப்பார். அப்போதான் மீண்டுமா இது போன்ற ஒரு பானம் பண்ணுவது நடக்கும். அதுதான் சொல்றாரு, அந்த காலம் வரைக்கும் அதுதான் நவமனதாய் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இனி பண்ணுவது என்பதை இங்கே ஒரு காரியத்தை சொன்னார். இப்போ எவ்வளோ பீரியட் உண்டான காலப்பகுதியே எங்களுக்கு சொன்னதைத்தான் இங்கே விரிவாக பார்க்குறோம்னான சொன்னேன். அதாவது இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை உங்களோடு கூட என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் அதை எப்போங்க சபை நிறைவடைஞ்ச பின்னாடி நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த ரசத்தை நான் பானம் பண்ணுவதாக இங்கே தெளிவாக சொல்லிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 21ஆம் விஷயம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமனமாய் உங்களோடு கூட நான் பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலப்பகுதி ஒரு சூழ்நிலை மாறும் இல்லைங்களா. அவர் மரித்த பின்னாடி அவருடைய பின்னடியாக இதெல்லாம் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே கடந்த பின்னாடி தான் இதை அங்கே குறிக்கிறார். இதை குறித்தான காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, சில வாரங்களுக்கு முன்னதாக ஒரு சீசன் மத்தியில் இந்த விஷயங்கள் எல்லாம் நிலவும் மூலமாக அங்கே பேசியிருக்காரு. நிலவுனால காரியமாக அங்கே ஊமையினால அங்கே பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது தற்போது அந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க மாட்டார் என்பது சீசன் மத்தியில் பேசியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணல, அந்த கருத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணியிருக்காங்க, யார் என்ற ராஜ்யத்தில் யார் பெரியவன் என்ற காரியத்தில் அங்கே அவங்க புரிந்து கொண்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வு முடிந்த பின்னாடி நான் பாடுபடுவேன், சிலுவையில் அடையப்படுவேன் என்பதை கூட அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காங்க. அதன் பின்னாடி அவருடைய பின்னடியார்கள் கூட என்ன பண்ணுவாங்க, பாடுபடுவாங்க அப்படின்றது அவங்கெல்லாம் பாடுபட்டு அது நிறைவான பின்னாடி தான் இது ஸ்தாபிக்கப்படும் கூட அவர் அங்கே சொல்லியிருக்காரு என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம சொல்லுவோம். அதாவது அவர் மகிமையில் காணும்போது தம்முடைய சீஷர்கள் அவரோடு கூட தமது சிங்காசனத்தில் காணப்படுவார்கள் என்று போதித்தவற்றை அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா உறுதிப்படுத்திட்டார். இந்த காரியங்கள் சொல்லும்போது மகிமையில் அவர் சீஷர்களோடு, அதாவது பிதாவாகிய தேவன் கூட அவருடைய சிங்காசனத்தோடு இவர்களோடு கூட இருப்போன்றது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊமைகளாக அங்கே பேசிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ
இது வந்து இந்த காரியங்களை குறித்து அந்த இடத்துல அவர் பகிர்ந்துட்டாலும் மனசு என்ன பண்ணியிருக்காங்க அப்போ புரியல, மரணத்திற்கு பின்பாக இது தெளிவாக இருக்கும். அதன் நிமித்தமாக தான் இது என்ன பண்ணியிருக்காங்க அநேகம் நம்ம கூட அதில் கடமை இருக்கும் நம்ம மனசு. அப்போ தற்காலத்தின் பாத்திரமானது அவர்களுக்கு திராட்சை பழங்களை நசுக்கப்படுதலை, ஆண்டவரின் இரத்தத்தினை ஜீவன் பலியாக்கப்படுவதை ஊட்டப்படுவதை, அவருக்கான ஊழியங்களில் அவரோடு கூட தங்கள் ஜீவியங்கள் பலியாக்கப்படுவதை பேசுகின்றதாக அந்த பலம் நசுக்கக்கூடிய காரியங்கள் அங்கே காணப்படுது. அப்போ பாடுகள், அவமானம், மரணம் என்னும் தற்காலத்தினுடைய பானம் நமக்கு என்ன இருக்கு, இதில் தான் நம்ம பானம் பண்ணணும். அதாவது பாடுகள், அவமானங்கள், மரணம், இதில் நம்ம பானம் பண்ணி வரணும் அப்படின்றத பார்க்கணும். இப்படி பானம் பண்ணி கடந்து நம்ம மறித்து மகிமைக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆசீர்வாதம் கனம் மகிமை அடையாளம் இது நமக்கு அங்கே கொடுப்பாங்க. அப்போ இதை நினைச்சா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடல்கள் ஊத்துறவங்க சந்தோஷமாக நம்ம அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணலாம் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தற்கால பாடுகள் எல்லாம் பின்வரும் மகிமையை தொடர்புடைய காரியமாக இங்க இருக்கு அப்படின்றத அங்க சொல்றாரு. அன்பான சகோதரன், இதுதான் சொல்றாரு, ராஜ்யத்தில் நவம்பனதாய் பானம் பண்ணும் நாள் என்பது ஒரு காலப்பகுதியை குறிக்கின்றதாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுகள் நிறைவேறுவதற்கான ஒரு காலம் தான் இந்த இடைப்பட்ட காலம். இப்போ அந்த காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாடுகள் இருக்காது. ராஜ்யத்தில் பாடுகள் இருக்குங்களா? இப்போதான் இந்த பாடுகளுக்கான காலப்பகுதி. அப்போ இந்த காலப்பகுதியில் எல்லா பாடுகள் எல்லாம் நிறைவு ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ராஜ்யத்தில் கண்டிப்பாக பாடுகள் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதுக்கு இடப்பட்ட நாளில் இந்த பானம் பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ சபை நிறைவடைகிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான காலப்பகுதி இடைப்பட்ட பகுதியில் இப்படியான ஒரு பானம் பண்ணுவாங்கன்னா இல்லை, அதை தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா நவமானதாங்க. அப்போ இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நான் பானம் பண்ணுவேன் அங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. சொல்லுங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஒரு ஜெபத்தை அவர் அங்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னா, இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்த அந்த விஷயம் என்னன்னா, இந்த ஒரு காலப்பகுதியை தான், இந்த இடப்பட்ட ஒரு காலப்பகுதியை தான் அங்கே குறிக்கிறதா இருக்கு. இந்த காலப்பகுதி முடிந்த பின்னாடி தான் இந்த ஜெபத்தை என்ன பண்ண முடியுங்க, நிறைவேறுவதாக இங்கே காணப்படணும்னு சொல்லலாம். அப்போ இந்த சிந்தை தான் நம்ம மத்தியிலும் காணப்பட வேண்டும். இந்த ஒரு காலப்பகுதியில் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் இருக்குது. இந்த காலப்பகுதி நிறைவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாடுகள் உபத்திரம். அப்போ குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் நம்ம அந்த பாடுகள் உபத்திரவங்களை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குங்க, சந்தோஷம், உறுதியான சந்தோஷம் அந்த காலப்படம் அன்பான சகோதரன் சொல்றேன். அதாவது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காகவும், அதாவது அவரோடு கூட காணப்பட்டு அவரது மகிமையில் பங்கடைய வேண்டியவர்களாகிய அவருடைய உண்மை உள்ளவர்கள் உயிர்த்தெழுதலில் மாற்றம் அடைய மகிமை அடைய காத்திருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற வரைக்கும் அவரோடு கூட காணப்பட்டு அவரது மகிமையில பங்கடைய வேண்டியவர்களாக நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக உயிர்த்தெல்ல மாற்றம் அடைய மகிமை அடைய என்ன பண்ணுவாங்க, காத்திருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். இப்படி காத்திருக்கப்பட்டவர்களுடைய நிலை எப்படி காணப்படும் அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க, இதற்காக காத்து கொண்டு இருக்கிறவங்க நிலை எப்படி காணப்படும்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அப்போ இந்த ஒரு நம்பிக்கையில காணப்படக்கூடிய நாம் அவர் எப்படி சுத்தமா இருக்கிறாரோ அதே போல் நம்மளும் எப்படி இருக்கிறார், சுத்தமா இருந்தா மாத்திரம் தான் அவரோடு கூட என்ன பண்ண முடியும், மகிமையில காணப்படும். அப்போ இந்த சுத்திகரிப்பதற்கான வேலையில தான் என்ன பண்றோம், நாம் அவரை நினைவு கூறுகிறோம். அப்ப என்ன பண்றோம், கண்டிப்பா நாம் சுத்திகரிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். அதாவது அவரோடு கூட இந்த கர்த்தர் இயேசுவோடு நவமனதாய் பானம் பண்ணக்கூடிய நம்பிக்கை நம்ம இந்த நினைவு கூறுதல் நாளில் நம்ம இதை கடைபிடிக்கிறோம், அனுசரிக்கிறோம்.
அதை முடித்த பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம், அவரோட நவமனதாய் பானம் பண்ணும் நாள், அதாவது அவரோடு கூட ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராக பாக்கியவான்களாக இன்னொரு வாய்ப்புகளில் காணப்படும் போது எப்படி இருக்குங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை நம்ம நினைவு கொண்டு நம்ம நினைவு கூறுதல் நம்ம கலைந்து செல்ல வேண்டும் அன்பான சகோதரன் சொல்லு. அப்போ ஆண்டவரு கூட மகிமை அடையத்தக்கதாக ஆண்டவரு கூட பாடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பாடல்கள் உத்தரவுமத்தில் பாடல்கள் வருது அப்படின்னா அவரோட கூட நம்ம கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவோன்ற ஒரு சந்தோஷத்தில் இதை என்ன பண்ண லேசியாக எடுத்துட்டு இந்த ஒரு பகுதியில் நம்ம வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டும் அன்பான சகோதரன் சொல்லு. அப்போ இதனுடைய மெயின் தாற்பயம் என்ன அப்படின்னா, எதற்காக கர்த்தர் இயேசு மரித்தார் அப்படின்னா எனக்காக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக நம்ம நினைக்கப்பட்டிருப்போம், கழுவப்படும். இதெல்லாம் நினைவு கூறுவதாக நம்ம காணப்பட வேண்டும் அன்பான சொல்ல. அதாவது கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதில் நாம் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் மரணத்திற்குள்ளான அவரது ஞானஸ்தானத்தில் மூழ்குவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சதே நமக்கு எப்படிங்க, விலையேற பெற்ற ஒரு சிந்தனை. அப்போ இந்த சிந்தனையின் மூலமாக நாம் கடந்து செல்ல வேண்டும் அன்பான சகோதரன் சொல்ல. அப்போ நம்மை விலையேற பெற்ற ரத்தத்தினால் வாங்கினதன் மூலமாக நிறைவேற்றப்படுவதில்லை எது, ராஜ்யத்தில் அவரோடு கூட நம்ம காணப்படுவது. இவையெல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய அதனுடைய ஆழம், உயரம், அகலம் இதெல்லாம் நம்ம அளவிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அளவிடுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே மிக மிக குறைவு அன்பான சொல்ல. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, இது நம்முடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டு அதற்குண்டான வாழ்க்கை வாழ நம்ம பிரயாசம் உள்ளவர்களாக, வாஞ்சை உள்ளவர்களாக, விருப்பம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அன்பான சொல்ல. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றாங்க. எதை அப்படின்னா, அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமானம் என் மரணத்தை நினைவு கூறி தெரிவிக்கிறீர்கள் அப்படின்றத சொல்றாங்க. என்னத்தை நினைவு கூறுகிறது அப்படின்னா, அவருடைய மரணத்தை, அதாவது அவர் அந்த பூமிக்கு வந்து மறித்து ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய வாய்ப்புகளையும் நமக்கான வாய்ப்புகள் என்னென்ன வச்சுட்டு போனாரு, நமக்காக என்னென்ன செஞ்சாரு, நமக்கான போதனைகள் என்னென்ன வச்சுட்டு போனாரு, இது எல்லாத்தையுமே எல்லாமே டோட்டலாக அவர் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்மளுடைய கடமை என்ன என்பதை உணர்த்துவதாக அதை நினைவு கூறுவதாக நாம் செய்ய வேண்டும் என்றான செமிஸ்டர் 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ அவர் வரும் அளவும்னா எது வரைக்கும், அது கொண்டாடுத்தல வருமளவும் இருக்குல்ல, வருமளவும் மண்டானா நம்ம வருமளவுக்கு தான் செய்து அப்படின்னா அப்படின்னா வெளிப்படையான, அதாவது சபையும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நவமனதாய் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்றார். அப்போ நவமனதான ஒரு பானம் பண்ணக்கூடிய நாள் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த நம்ம இப்போ நம்ம கொண்டாடுங்க அந்த நினைவு கூறுமான அவ்வளோ அது வரைக்கும் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பதை இங்கே சொல்றாங்க. அதாவது நம்மை அன்பு கூர்ந்து நம்மை வாங்கிட்ட அவருடைய ரத்தத்தினால் நம்ம வாங்கினது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், பங்கடைஞ்சு அவரோடு கூட நவமனதாய் ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறோம், பானம் பண்ண நாள் வரைக்கும் என்ன பண்ணோம் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறார். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது நம்ம நினைவு கூறணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இது பார்க்கும்போது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ராஜ்ய வகுப்பா அதாவது ஆசாரிய கூட்டத்தாரெல்லாம் நிறுவப்பட்டு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் இது என்ன பண்ணுங்க, இதை நினைவு கூறுகின்ற விதத்தில் தான் இங்கே சொல்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது சபை ஒருவரோடு ஒருவர்
கர்த்தரோடும் கொண்டிருக்கும் ஐக்கியம் மற்றும் ஒருமை பாட்டினை குறித்தான கருத்தினை நாங்கள் வலியுறுத்துறோம் இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணோம், ஒருமைப்பட்டு அவரோட சரீர அங்கங்களாக நாம் இணைகின்றதுக்காக இந்த ஒரு கருத்தினை இங்கே காட்டுறார் அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்படிங்களா. அடுத்து பார்க்கும்போது நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்படின்னா ஒன்று இங்கே சொல்றாரு. ஒரு மனநிலை, ஒரு நிலைப்பாட்டை இங்கே அவரு சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். அந்த அப்பத்துல நம்ம இன்னைக்கு உலகத்துல பல இடத்துல பிக்கப்பட்டுட்டாலும் அந்த அப்பத்தை பிட்டு பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரே அப்பத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது இங்கே அந்த ஒரே அப்பம் என்பது இங்கே அடையாளப்படுத்துவதாக இங்கே இருக்குது என்பதான விசுவாசம். இது கூட நம்ம ஆசி இருந்தால் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 15. நாம் ஆசீர்வாதிக்கிற கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா. அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். அப்போ இதுதான் என்ன பண்ணா, ஒரு ஒன்னஸை குறித்து தான் இந்த ஆட்சியில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, தெளிவா அவரோட கூட நம்ம பாடுபடுற காரியங்களை அங்க குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கண்ணோட்டத்துல மாபெரும் மெசியா காணப்படுது. இப்போ மெசியா காணப்பட்டாங்கன்னா இஸ்ரேல்ல மெசியா காணப்பட்டாங்க. மாபெரும் மெசியானா தலை மட்டும் சரீரம். மாபெரும் மெசியா அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட தலை மற்றும் தெரிந்து கொள்ளப்பட்ட சரீர அங்கம், இதுதான் மாபெரும் மெசியா. இது தேவனுடைய கண்ணோட்டத்தில் காணப்படக்கூடிய. அப்போ இது நிறைவேறும் போது நவமனதான் என்ன பண்ணுவாங்க, கவனம் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ தலை மற்றும் சரீரம் ஒரே அப்பம் என தேவனுடைய கண்ணோட்டத்தில் உலகம், ஒட்டுமொத்த உலகமும் இது எப்படி பார்ப்பாங்கன்னா நித்திய ஜீவன் பெறுவதற்கான அப்பமாக இந்த மாபெரும் விஷயம் காணப்படலாம். ஏன்னா அவங்களுக்கு இதன் மூலயமா தான் நாங்கள் அவங்களுக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும், தலை மற்றும் சரீரத்தின் மூலமாக. இப்படியாக ஒட்டுமொத்த உலகம் தரும் இந்த மாபெரும் விஷயாவை பார்ப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த அடையாளம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா அவரது மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக அனைவரும் என்ன பண்ணுங்க, அவர் ஆல்ரெடி பிக்கப்பட்டுட்டார், இன்னும் அநேகர் பிக்கப்பட்டுட்டாங்க, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களும் பிக்கப்பட்டுட்டா அப்படின்னா இந்த மகிமை நிறைவேறும் அப்படின்றத பார்க்குறோம். அதாவது கிறிஸ்துவின் பாடு மற்றும் மரணம் என்னும் பாத்திரத்தில் அந்த முழுமையான 1,40,000 வரைக்கும் பங்கெடுக்க வேண்டும் என்பது தான் இந்த காரியத்தின் அர்த்தமாக இங்கே காணப்படுகிறது அன்பான சோதனை சொல்ல. இந்த பாடுகள் நிறைவேறின பிற்பாடு உலகத்தினுடைய விஷயத்துல புதிய யுகத்திற்கான, புதிய நாளுக்கான, ஆசீர்வாதத்தின் நாளுக்கான, திரும்ப கொடுத்தலின் நாளுக்கான, தூக்கி விடுதலின் நாளுக்கான காலம் வேலை வருகின்றதாய் இருக்கும். அது வரைக்கும் இருக்குமானா கண்டிப்பாக. அப்போ தேவன் ஒரு தெய்வீக திட்டத்தை ஏற்படுத்தி துச்சமான நம்மளை என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள கடந்து வர வச்சு, ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக கடந்து வர வச்சு நமக்கும் அநேக அப்பங்களை கொடுத்து ரசத்தை கொடுத்து அவரை நினைவுகூற செய்து நமக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இப்போ இந்த வாழ்க்கையை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான பரிசு அவரோட கூட மகிமையில் காணப்படுது. ஒருவேளை நாம் இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குமான வாய்ப்பு. யூதாசுக்கு அவருடைய வாழ்க்கை வீணாச்சு, அவருடைய விசுவாசம் குறைவுபட்டுச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, நாண்டுக்கிட்டு வச்சுட்டார். அவரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பிறவாத இருந்தால் நலமாக இருக்கும். நம்மளை பார்த்துக்கலாம் இந்த கேள்வி அவர் கேட்கலாம். நமக்கு எதுக்காக பிறந்திருக்கோம், இப்போ அவர்களோட ஆளுகை செய்யலாம். பாடுகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, உத்தரங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்ச வந்த நாம ஒவ்வொரு பாடுகள் உத்தரவும் நம்மளை கடந்து வரணும். நாம்
பின்னாடி தேவன் ஏற்படுத்தி வைக்கிறதான நம்ம மகிமையான காரியங்களை நினைத்து கொண்டு நம்ம சந்தோஷமாக ஓடினோம்னா அந்த சந்தோஷம் நிஜமான சந்தோஷம் பெற்றுக்கொள்ளலாம். தற்காலிகத்தில் நம்ம இந்த காரியங்கள் தற்காலிக சந்தோஷமாக இருந்தாலும் அதை கடைபிடித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஓடிட்டோம் அப்படின்னா உண்மையான சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியாக அந்த உண்மையான சந்தோஷத்தை பெறுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோட கேட்டு உங்களுக்கு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அறிவிக்க சகோதர சகோதரி இந்த நாளிலும் என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள் என்கின்ற தலைப்பிடிக்கிறார்கள். அப்பம் மற்றும் பாத்திரம் இதற்குரிய சாராம்சங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பிதாவாகிய விளக்கம் காண்பித்தார். பிரியமானவர்களே, இந்த ஒரு விசேஷமான காலப்பகுதியில் நியாயமாக நமக்கு நேரிடக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு போராட்டங்களும் தேவன் அனுமதிக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லைங்களா? எத்தனை பேர் இந்த அனுபவங்களுக்குள்ள நான் கடந்து சென்றேன். இந்த மாதிரி நான் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில், உதாரணத்துக்கு சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய ஃபேமிலி அதனுடைய சிச்சுவேஷன் அடிப்படையில் இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய பலவீனங்கள், சின்ன சின்ன பலவீனங்கள் அதன் அடிப்படையில் இருக்கலாம். சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய எதிர்பாராத ஒரு சூழ்நிலைக்கு அதன் அடிப்படையில் இருக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வரல, இந்த ஒரு ஜனவரி மாதத்தில் இன்னைக்கு வரலுமே எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வரல. இல்லை வந்துருச்சு, அனுபவங்களுக்குள்ள நான் கடந்து போனேன். தேவன் இப்படி என்னை வழி நடத்தினார், தேவன் இப்படி தான் என்னை கைட் பண்ணார். இந்த அப்பத்திலையும் இந்த பாத்திரத்திலையும் நான் கைகளை வைக்கிறதுக்கு நான் தகுதியானவன் என்று நான் உணரும்படிக்கு என்ன பண்ணார்? சத்திய வார்த்தைகள் மூலமாக என்ன பண்ணார்? உணர்விட்டார். அந்த வார்த்தைகளை நான் கேட்டேன். என் குணலட்சணங்களை நான் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணேன், அதை முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி செய்யறதுக்கு எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடையாது? புரியுதுங்களா? புரியுதா? எத்தனை பேருக்கு கிடைச்சது? இது எங்கிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பண்ணலாம்? அவ்வளோ தற்போது சோதனை செஞ்சுக்கலாம். நம்ம இது தற்போது சோதனைக்கான ஒரு காலப்பகுதி தான். ஆனால் எல்லாருமே மாம்சத்தில் தான் இருக்கும். நம்முடைய மாம்சத்தினுடைய பலவீனங்களும் சரி, சிந்தனைகளும் சரி, மாம்சத்தின்படியே தான் இருக்கும். ஆனால் புதுசனுடைய சிந்தனையும் புதுசனுடைய செயல்பாடுகளும் டிஃப்ரெண்ட். ஒரு புது சிருஷ்டி மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு யார் தான் முயற்சிக்கணும்? மாம்சம் முயற்சிக்கக்கூடாது, புது சிருஷ்டி தான் முயற்சிக்கணும். அந்த புது சிருஷ்டியை முயற்சிக்கிறதுக்கு என்ன எடுக்கணும்? கையில் வேதாந்தம் எடுக்கணும், ஸ்கிரிப்சர்ஸ் எடுக்கணும், ஜபம் எடுக்கணும். ப்ரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம்ஸ் படிச்சிடலாம், ஸ்டடீஸ் பண்ணிடலாம், எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பாரம்பரியமாக கூட என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு ட்ரூத்தில் இருந்துடலாம். நான் இத்தனை வருஷம் காலம் இருந்தேன், இத்தனை வருஷம் வேகமானவராக இருந்தேன், எல்லாம் ஒரு சீல்டு. புரியுதுங்க? எல்லோரும் ஒருத்தர் கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், நல்ல ரெக்கார்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், நல்ல படிப்பு வாங்கி வச்சுக்கலாம், எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் லைஃப்பில் வச்சுக்கலாம். ஆனால் எது இருக்காது? தேவ சமூகத்தில் போய் அந்த நேரத்தில் தேவனோடு எத்தனை பேர் நம்ம தேவனோடு தனிப்பட்ட விஷயத்தில் அவரோட நம்ம பங்கெடுத்து கொண்டோம். தேவனே, இந்த ஒரு அப்பத்திலையும் இந்த ஒரு பாத்திரத்திலையும் நான் பங்கெடுக்கிறதுக்கு இந்த 90 நாட்கள் இவ்வளோ சத்தியங்களை கேட்டேன். நம்ம பெரிய பெரிய கூடுகள்லாம் விரும்புகிறோம். ஆமாம் இல்லைங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மார்ச் முடிகிற வரலுமே அங்கங்கே என்ன ஆகிட்டு இருக்குது? என்னை நினைவு கூறும்படி ஆயத்த மாநாடு போயிட்டே தான் இருக்குது, எல்லாம் போயிட்டுருக்குது. நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணிடுறோம்? தேவனோட ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து என்னை நானே பரிசோதிக்கிறேன். தேவன் எனக்கு என்னாச்சும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நான் என்ன செஞ்சேன், நான் நிதானிக்கிறதுக்கு, இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும் கைகள் வைக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? இப்போ இன்னிலிருந்து எத்தனை நாள் இருக்குது? இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி அந்த பாஸ்காவுக்கு முன்னாடி எத்தனை நாள் சொல்லுவாங்க? 6 நாளைக்கு முன்னாடி. இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கொண்டிருக்கிறோம்.
என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, பாஸ்டர் வெள்ளிக்கிழமை காலையில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்து கொண்டிருக்குது. பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சிம்பிளாக நம்முடைய வேலைகள் என்ன பண்ணிடுறோம், டக்கு டக்குன்னு அப்படியே போயிடும். நம்முடைய கான்செப்ட் என்ன ஆயிடுது, டோட்டலாக போயிடுது. நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணமோ அந்த உடன்படிக்கை டோட்டலாக என்ன ஆயிடுது, லாக் அவுட் ஆகிடும். வெறுமே வாழ்க்கை வாழ்கிறது அது எந்த விதத்துலையுமே நம்ம என்ன பண்ணாது, கொண்டு போய் அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கெடுக்கிறதுக்கான வாழ்க்கை என்ன பண்ணாது, நம்மளை நடத்தாது. பிரியமான சகோதரி, இந்த நாளிலும் ஒரு அருமையான தீப வார்த்தைகளை பொறுத்த சகோதரருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு கூடைக்கு நிறைவாக நம் கரங்குள்ள பாடல் புத்தகத்தில் தேவபிதா இந்த மேய்ப்பு நல்ல பாடலை பாடுவோம். பாடல் முடிந்த பிற்பாடு சகோதரர் டீப் என்பதை நம்ம தெரிவித்துள்ளோம். தேவபிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. தேவபிதா எங்கள் மேய்ப்பனல்லோ, எங்கள் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, தாம் ஒருவரை சாகாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர்கள் ஒருவரும் ஒருபோது கண்டிராதவரும் இனிமேலும் காணக்கூடாதவர்களுக்கு சர்வ வல்லமை கொண்ட ஒன்றான தேவனே, உங்களுடைய ஒரே பிராணகுமாரனும் எங்களோட அன்பை ரட்சகரும் கண்மனை மீட்பருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் வழியாக உங்களுக்கு துதிக்கும் சோத்திரங்களும் தந்தையே, கடந்த போன நாட்கள் முழுவதும் தந்தையை எங்களை கண்ணின் பணியை பாதுகாத்து மட்டுமாக சுகம் பலம் ஜீவனை தந்து உங்களுடைய உன்னதமான சத்தியங்களை தந்தை எங்களை மட்டுமாக வலியுறுத்தி வருகிறதுக்காக நாங்கள் நன்றி தந்தையே. இதோ இந்த நாளும் தந்தை எங்களிடத்தில் காணப்படுகின்ற பாவங்கள், குற்றங்கள், தீர்வுகள் தகப்பனே, தயவு எங்களை மன்னித்து தகப்பனே, இந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய உன்னதமான சத்தியத்தை கேட்க பாராட்டிட்டு இருந்தீங்க. அதுக்காக நாங்கள் நன்றியில் இருக்கிற தகப்பனே, இந்த சகோதரர் மூலியமாக தகப்பனே இதோ இந்த பஸ்காக்குரிய சத்தியங்களை நாங்கள் தியானிக்க நீங்கள் கிருபை பாராட்டின தகப்பனே, அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த பேசின சகோதரரும் அவர் சார்ந்த குடும்பத்தையும் அவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு கிருபை அதிகமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ள தகப்பனே. இப்படியாக தகப்பனே உங்களுக்கு மீண்டும் இருக்கிறதான உங்களுடைய பர்சனல் குடுவையும் தொழில்களையும் அங்கீகரிக்கணுமாய் குடும்பத்தில் கேட்கணும் தகப்பனே. இது ஒரு பஸ்காவின் நாட்கள் இருக்க எங்களையும் சீர்தூக்கி பார்ப்போம். எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையை தந்து வளர்த்து தகப்பனே. இந்த வரக்கூடிய நாட்களில் நாங்கள் தகப்பனே உண்மையாக இருக்க எங்களுக்கு இருக்கின்ற தேவையற்ற காரியங்களை எடுத்து போடக்கூட எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து வளர்த்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் இப்பெரும் கண்மொழியுமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டியிருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல